Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம answers to subscribers அப்படிங்கற சீரிஸோட 8th பார்ட் தான் பார்க்க போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து 10th தொட்டுருவோம். ஓகே, एक्चुअली வந்து இது ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படினு சொல்லலாம். நிறைய பேர் இந்த சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்லிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா போன வாரத்துல நான் மிஸ் பண்ண ஒரு क्वेश्चन. இது யார் கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா சரண்சந்த் அப்படிங்கற ஒருத்தர் கேட்டிருக்காரு. என் ஃப்ரெண்ட் தான். என்ன அப்படினா வாட்ஸ் யுவர் எய்ம்? ஆக்சுவலாக வந்து என்னோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி. அது பேர் ஆக்சுவலாக ட்ரிப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸையும் வந்து கம்பைன் பண்ணுறது. இதுதான் என்னோட எய்ம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கண்டிப்பாக முடிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோட. அது இல்லாமல் ஒரு யூடியூபராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா இது வந்து ஒரு பேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு டபுள் ஆஸ்பெக்ட். அது ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து வந்து ஆக்சுவலாக இன்னைக்கோடது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான். வாட் இஸ் த காமன் ஃபேக்ட் அபவுட் த மெர்சல் ஸ்டோரி அண்ட் த சர்க்கார் ஸ்டோரி அண்ட் ஒய் இட் இஸ் பீன் பாதர்ட் மச் வித் பிஜேபி? ஒன்றும் இல்லை, மெர்சலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை சர்க்காரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, இது ரெண்டுமே வந்து அப்படியே நிறைய கட்சிகளை வந்து அப்படியே டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆக்சுவலாக வந்து இது பிஜேபி வந்து எதிர்த்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸ் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், நார்த் சைடில் இருந்து இந்த படம் கிட்டத்தட்ட வந்து சதர்ன் சைடில் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து டப்பாச்சு, ஈவன் ஹிந்தியில் கூட டப்பாச்சு. பட் ஆனால் அவங்க எதுவுமே இதுக்கு பேசல. அப்படியே வந்து திருடனுக்கு தேல் கொட்டா அப்படியே கம்முன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி எடுத்துட்டாங்க. இவங்க தான் தேவையில்லாமல் நான் பேசுகிறேன், இது பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு அந்த படத்தை ஹிட் பண்ணி விட்டாங்கன்னு அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இவங்க பேசுறதுனால என்ன நடக்குதுன்னா மீம் கிரியேட்டர்ஸ் வந்து இவங்களை ட்ரோல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இந்த மெர்சல் அப்படிங்கிற ஸ்டோரியை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரீச் ஆகுது, அப்படி இந்த படத்தில் என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இதோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியே. ஆக்சுவலாக இது வந்து இப்போலாம் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா ஆயிடுச்சு. மெர்சல் படத்துக்கு அப்புறம் நிறைய படம் இதே மாதிரியே எடுத்து சக்ஸஸும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபேக்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் தமிழ் ஆக்டர்? ஆக்சுவலாக நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் எந்த விதமான ஆக்சுவலாக ஒரு டெக் யூடியூபராக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாகிங் யூடியூபராக இருக்கலாம், யார்கிட்ட போய் இந்த கொஸ்டின் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் அடிக்க வந்துடுவீங்க. ஸோ நான் வந்து டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு வந்து யார் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி. பட் அதுக்குன்னு மற்றவங்க யாராவது பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இளைய தளபதி. மற்ற எல்லாருமே பிடிக்கும், எல்லாரோட படத்தையும் நான் பார்ப்பேன். பட் ஃபேவரட் ஆக்டர்னா வந்து விஜய் சார் தான். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஆர் இளையராஜா நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதெல்லாம் கம்பேரிசனே பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணால் அப்புறம் எனக்கு பிரச்சனை ஆகிடும். எனக்கு யாரோட மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மியூசிக்கில் நான் ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு ஒரு பாட்டு கூட ஃபுல்லாக மனப்பாடமாக தெரியவே தெரியாது. சும்மா கேட்பேன், அவ்வளோதான். ஸோ இந்த டேரக்டரோட தான் பார்க்கணும், இவங்களோட இன்ஃபேக்ட் இந்த பாட்டு யார் பாடியிருக்காங்கன்னு கூட தெரியாது. சும்மா அப்பப்போ தான் கேட்பேன். மியூசிக்கில் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஏஆர் ரஹ்மான் சார் இருந்தது நிறைய பார்த்துருந்தேன். இளையராஜா சார் இருந்தும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதில் என்னோட ஓட் 2 பேருக்குமே கிடையாது, எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எவர் அண்ட் ஒய்? ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, வீணா அப்படின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வயலின், என் பிரதரே கூட வாசிப்பார், வயலின், கிட்டார், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பு. அவருக்கே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் தான் கற்றுக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் டஃப்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. மேபி கீபோர்டு ஈஸியஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், பட் அதுவும் எனக்கு ஒழுங்காக தெரியல. அதான் சொல்கிறேன், மியூசிக் அப்படின்னாலே நான் ஒரு மிகப்பெரிய சைஃபர் தான். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் அப்படின்னா அந்த வீணான்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, இது ரொம்ப டஃப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா does megapixel matters with the photo clarity? Definitely not. In fact வந்து என்ன வந்து ஒரு கேமராவில் வந்து இந்த வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு அன்கம்ஃபர்டபிலிட்டி நிறையா இருக்கும். எடிட் பண்ணுறது எல்லாமே நம்ம லேப்பில் கொண்டு போகணும், இல்லை ஒரு சிஸ்டமில் போகணும். பட் மெகா பிக்சல் டஸ் நாட் மேட்டர், அந்த லென்ஸு தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்ஸ்னால் வெளியில் இருக்கிறது இல்லை, அது கேமராக்குள்ளே இருக்க லென்ஸ். மெகா பிக்சல் என்றைக்குமே மேட்டர் கிடையாது. நம்ம வாங்குற ஈவன் டிஎஸ்எல்ஆர் கேமராவோட இப்போ வர ரெட்மியில் வந்து 108 மெகா பிக்சல் வர்றாங்க. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெகா பிக்சல் ஒரு மேட்டரே கிடையாது. அது மிரர்டா இல்லை நான் மிரர்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஒரு கேமரா. இதை பற்றி நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோவே போடுறேன், நிறைய பேர் கேட்டிங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மிரர்டு கேமரா, நான் மிரர்டு கேமரா, டிஎஸ்எல்ஆர் ஒரு நார்மல் ஃபோன் கேமரா. மெகா பிக்சல் இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் கிளாரிட்டி அதிகமாக இருக்குது. இங்கே ரொம்ப அதிகமான மெகா பிக்சல் இருக்குது, ஆனால் கிளாரிட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ் கேமரா? அதான் நான் சொன்னேன்ல, இது நம்ம அதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஏன் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல, இதுதான் உண்மை. அடுத்த ஆன்சர் என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
what will you do when all this channel or dream, அதாவது இந்த சேனல் எல்லாமே ட்ரீமாக இருந்தால் எப்படி நீங்கள் நினைப்பீங்க? அதாவது ஒரு நைட் வந்து தூங்கிட்டு இது எல்லாமே கனவு, காலையில் எழுந்திரிச்சு எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து இது எனக்கு ஒரு க்ளூ தானே, இது ஒரு ட்ரீமு. ஸோ கண்டிப்பாக என்னோட ரியாலிட்டி கிடையாது, இது ஒரு க்ளூ, நீ இப்படி ஆரம்பிச்சா அப்படி போகலாம் அப்படின்னு. ஸோ திரும்ப அன்றைக்கி வந்து எழுந்திரிச்சு ஆரம்பிச்சிடுவேன், அவ்வளோதான். பட் சில டைம் எனக்கு ட்ரீமே வந்திருக்கு, ரொம்ப பேராசையாக தான் இருக்கும். பட் சொல்கிறேன் எப்படின்னா, சில நாள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல, எப்பயுமே கனவு தூங்கிட்டு இருக்கிறத போது தாண்டா வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எப்படின்னா, ஒரு 200K, ஒரு 1 million அந்த மாதிரிலாம் கனவு வந்திருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் போன மாதிரி. நிறைய கான்ட்ராவர்சிஸ்லாம் வந்து 2-3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. பட் எதிர்த்து பார்த்தவங்க தான் தெரியும் ஷோ கனவா அப்படின்னு. இதெல்லாம் ஆக்சுவலாக சில டைம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது கொடுமையாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பழகிடுவோம் நம்ம. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அதான் திரும்ப அதே வருது பாருங்க. ஃபேவரட் அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ செமையாக இருப்பார். ஆக்சுவலாக வந்து பாட்டெல்லாம் கெத்து, அவரோட ஸ்டோரியும் பார்த்தேன், நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து ஒரு பர்டிகுலராக ஒருத்தர் சொல்ல முடியாது. ஸோ ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ, இன்ஃபேக்ட் ஏ ரஹ்மான் சார், நிறைய பேர், இளையராஜா சார், நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒய் டிலே ப்ரோ அண்ட் ஸ்பீக் அபவுட் அதர் நியூ டாபிக்ஸ். இந்த டைம் வந்து சண்டே அப்படிங்கிறது இப்போ வெனஸ்டே ஆகிடுச்சு. இப்போ ஷூட் பண்ணுறதே நான் வெனஸ்டே இன்றைக்கே போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி, அப்பாலஜைஸ். வேறு எதுவும் எனக்கு தெரியல, நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஏன் போகல அப்படின்னா, நான் எல்லா டைமும் சொல்கிற மாதிரி டெக்னிக்கல் எரர்ஸ் அப்படின்லாம் அனுப்பவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த டைம் கொஷின்ஸோட ஃப்ளோட்டேஷன் வந்து சண்டே வரவே இல்லை. சிம்பிளாக வந்து எனக்கு எப்பயுமே சாட்டர்டே சண்டேக்குள்ளே எல்லா கொஷினும் கிடச்சிடும். பட் இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான், எல்லாம் மண்டே டியூஸ்டே தான் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து என்னால் சீக்கிரம் போட முடியல. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டு யூ லிவ்ஸ் இன் அஃப்கோர்ஸ் டிஎன் சொன்னால், அதாவது ஆக்சுவலாக வந்து ஸ்கூல்லலாம் வந்து படிக்கும்போது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த மொக்க ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நிலத்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் டிஎன் அப்படின்னு. டிஎன்ல வந்து ஆக்சுவலாக நான் சேலம் ப்ரோ, ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் பேன். இது வந்து கிட்டத்தட்ட 7 நிமிஷம் தான் ஆயிருக்கு இந்த கமெண்ட் வந்து, பார்த்தீங்களா? நான் என்ன நினச்சேன்னா, டிக்டாக் வந்து முந்தானத்தை நைட்டே பேன் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து டிக்டாக் ஹலோ எல்லாமே யூஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு, ஒன்றுமே எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல. சரி பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்குது அப்படின்னு பார்த்தா, நேற்று 6-5 மணி வாக்கில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சாரி ஆக்சுவலாக வந்து இதுவே எங்களோட ஆப் வந்து ஓப்பன் ஆகாது, இது நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ஐம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஒரு மீம்ஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா, ஹலோ ஆப்பில் இந்தியன் கவர்மெண்ட் அட் பேன் 59 Chinese ஆப்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதை வந்து பாவம் என்னடா இவ்வளோ அப்பாவியாக இருக்கா, இவனை போய் பேன் பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் ஆக்சுவலாக செம்ம நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான், அவ்வளோதான். இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த வார்த்தையோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக போச்சு. பட் இந்த டைம் கொஞ்சம் வீடியோ ஷார்ட் ஆகிடுச்சு. நான் எந்த கொஷின்ஸையும் குறைக்கல, இந்த டைம் கொஷின்ஸே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட். ஸோ நான் என்ன வீடியோ பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் Scific, Sinora.